ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வீல் அண்ட் ஐஏஎஸ். இந்த வீடியோவில் ஜனவரி 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் அது போக டெல்லி எடிஷனில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்றனால நம்மளால் அந்த வீக் நியூஸ் பேப்பர் வந்து கவர் பண்ண முடியல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டோட பேக் அண்ட் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து இந்த வீக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். ஸோ யூபிஎஸ்சி 2025க்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் கம்மிங் மே 25th வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஃபியூ டேஸில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரி சிலபஸை 100 டேஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்ட் காம்ப்ரஹென்சிவாக கவர் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். அதுக்கான டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு டெய்லி நைட் 9 PM வந்து உங்களுக்கு லைவ் மாக் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு நாளில் என்னென்ன கவர் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். அது போக இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் ரெக்கார்டட் அண்ட் லைவ் வீடியோஸாகவும் கிடைக்கும். ப்ளஸ் இந்த கோர்ஸில் உங்களுக்கு எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணால் மட்டும் பத்தாது. இந்த எக்ஸாமை டேக்கிள் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான செஷன் தான் இது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 27th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீக்குக்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 1000 rupees தான் வரும். ஸோ பெர் டே 10 கணக்கு வச்சு 1000 rupees வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏன் இவ்வளோ லோவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீல் அண்ட் ஐஏஎஸ்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுற கோர்ஸ் இது. ஸோ எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோர்ஸை வந்து நாங்கள் மினிமலாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் எடுக்க முடியும். ஏன்னா இந்த கோர்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஹியூஜ் பேண்ட் வித் செலவாகும். ஸோ யூசர்ஸ் அதிகமாகிறப்போ ஸோ அதோட காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீக்குக்குள்ளே நீங்கள் என்ரோல் பண்ணீங்கன்னா இதை 1000 rupeesல என்ரோல் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. இந்த ஒரு ஆர்டிக்கல் தான் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஸோ இதை மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புவர் டிமாண்ட் ஹிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை பிரைவேட் செக்டர் இன் Q3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட் வந்து இந்தியாவில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆர்டிகல்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ஆர்டிக்கல் தான் இது. அண்ட் ப்ரீவியஸ்லி நமக்கு மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட் வந்து எப்படி போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது Q2 வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட ஜிடிபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை காட்டிலும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு நம்ம என்ன காரணம்னு பார்த்தோம், நம்மளோட எக்கானமியில் இந்தியாவில் மக்கள்கிட்ட இருந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கான டிமாண்ட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ Q3லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபர்தராக இன்னும் சிவியர் ஆக்குற மாதிரி பிரைவேட் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறையுது. ஸோ எதனால் பிரைவேட் செக்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள்கிட்ட இருந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கான டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ பீப்புள் வந்து டிமாண்ட் பண்ணாதானே கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ மக்கள்கிட்ட இருந்து டிமாண்ட் குறையிறப்போ கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும், அவங்களோட ப்ரொடக்ஷனையும் என்ன பண்ணணும், குறைச்சாகணும். ப்ரொடக்ஷனை குறைச்சாங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்களோட எண்ணிக்கையை வந்து என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலையாட்களை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நம்ம கண்ட்ரியில் ஹியூஜ் பாப்புலேஷன் வந்து வேலை இல்லாமல் போகிறப்போ இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களோட தேவைகளை குறைச்சிக்குவாங்க. ஸோ குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி கண்ட்ரியில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கான டிமாண்ட் குறைஞ்சிருக்கு இல்லையா, அது இன்னுமே குறைய ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக்காக நடக்கும். ஒன்ஸ் இது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது ஒரு லூப் மாதிரி சர்க்கிளின் ஆகிட்டே போகும். அதாவது குறைஞ்சிட்டே போகும். நம்மளோட கண்ட்ரியோட எக்கானமி வந்து பூரா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே போகணும். அப்போது இந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா லோன் வந்து சீப்பராக கிடைக்கும். லோன் சீப்பராக கிடைச்சது அப்படின்னா கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க,
லோன் சீப்பா கிடைக்குதே அப்படின்னு வாங்கிட்டு தேவை இல்லாட்டினாலுமே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்றப்போ நெறைய பேருக்கு எம்ப்ளாய்மென்ட் குடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அந்த எம்ப்ளாய்மென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கன்சம்ப்ஷன வந்து இன்கிரீஸ் பண்ணும் நம்ம கண்ட்ரில. அப்ப கன்சம்ப்ஷன் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, எக்கானமி வந்து ரிவைவ் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப மேல எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்பேண்டடா குரோத் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்பிஐ கையிலயும் இருக்கு. இன்ஃப்ளேஷன் ரேட்ட குறைக்கிறது மூலியமாவும் இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டார் இருக்காங்க இல்லையா? இவுங்க புது இன்வெஸ்ட்மென்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷான இன்வெஸ்ட்மென்ட் கிரியேட் பண்ணாலுமே, நம்மளோட எக்கானமி வந்து ரிவைவ் ஆகும். குரோத் வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்போ குவார்ட்டர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரியோட ஜிடிபி ரெட்யூஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இங்க நமக்கு என்ன தேவ? இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து தேவ. போத் கவர்ன்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டார் என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஆனா, இப்ப சிச்சுவேஷன் எப்படி போயிருக்குன்னா, இந்த ஆர்டிக்கிள்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த குவார்ட்டர் 3க்கு வந்து பிரைவேட் செக்டாரோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலா நம்ம இந்த குவார்ட்டர் 3ய நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இப்பதான் வந்து நமக்கு அந்த ஆக்சுவலான டேட்டாலாம் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எஸ்டிமேட்ஸ் தான் பண்ணியிருப்போம். இன்னும் ஃபியூ டேஸ்ல உங்களுக்கு இந்த குவார்ட்டர் 3ல நம்ம ஜிடிபி வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஆனா டெஃபினட்டா அது ரெட்யூஸ் தான் ஆயிருக்க போகுது. ஏன்னா பிரைவேட் செக்டாரோட இன்வெஸ்ட்மென்ட் குறைஞ்சு தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கிள்ல இப்ப என்ன குடுத்துருக்காங்கன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா குவார்ட்டர் 2ல 6.2 லேக் க்ரோரா இருந்தது. குவார்ட்டர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 6.11 க்ரோரா மாறி இருக்கு. அதாவது 1.4% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்மளோட இந்தியன் எக்கானமில கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து அவங்க வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து குறைஞ்சனால தான் இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்தியால இன்புட்டுக்கான காஸ்ட் வந்து ரைஸ் ஆயிட்டே போறது. இப்ப நான் ஒரு குட்ஸ் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, இத ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு சில இன்டர்மீடியரி குட்ஸ் ஆர் இன்புட் குட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அத பர்ச்சேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு ஃபைனல் குட்ட வந்து ரெடி பண்ண முடியும். அப்ப அந்த இன்புட்டுக்கான காஸ்ட் வந்து ரைஸ் ஆயிட்டே போறதுனால, இந்தியால கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து குறையுது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டீஸ். ஸோ ஓவராலா குளோபலா ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டீஸ் நடக்குது இல்லையா? ஸோ ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி கூட நம்ம ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தோம். எப்படி வந்து இந்தியா வந்து அன்சர்டன் ஜியோபொலிட்டிக்கல் கண்டிஷன்ல செர்டைனா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஆர்டிக்கிள்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்படி இந்தியா வந்து ஒரு செர்டைனிட்டியோட இருந்தாலுமே, ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து என்ன பண்ணுது? இந்தியாவோட எக்கானமிய வந்து அஃபெக்ட் பண்ணுது. இன்வெஸ்ட்மென்ட்ஸ வந்து குறைக்குது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் அர்பன் டிமாண்ட். ஸோ இது எதனால அர்பன் டிமாண்ட் வந்து வீக்கா இருக்குன்னு குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா ஃபியூ ஆர்டிக்கிள்ஸ்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த கன்சம்ப்ஷன் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் ரூரல் ஏரியால இருந்து டிமாண்ட் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அர்பன் ஏரியாவ காட்டிலும். ஓகே. அப்ப அர்பன் டிமாண்ட் குறையறனாலயும் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து குறையுது. அடுத்து வந்து ஆஸ் யூசுவல் குவார்ட்டர் 2க்கு வந்து ஜிடிபி குறைஞ்சது கூட இவங்களுக்கு வந்து நம்ம கண்ட்ரி மேல உள்ள கான்ஃபிடன்ஸ வந்து குறைச்சிருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மென்ட் வந்து குறையறதுக்கு காரணம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் இன் பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ அதாவது கவர்ன்மெண்ட் இருக்காங்க இல்லையா? கவர்ன்மெண்ட் வந்து கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. கேபெக்ஸ். அப்ப கவர்ன்மென்ட்டோட ஸ்பெண்டிங் கூட நம்மளோட எக்கானமிய என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அப்ப கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுல டீட்டெயில்டு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. அதாவது யூனியன் கவர்ன்மெண்ட் வந்து 11.8% வந்து என்ன பண்ணியிருக்காங்க? குரோத்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 34.6% இருந்திருக்கு. அப்போ யாரு அதிகமா கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க? கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க. யூனியன் கவர்ன்மெண்ட் வந்து கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த நம்பர் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட எக்ஸாம்ல வந்து நம்பர் வந்து கேட்க மாட்டாங்க. பட் இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு முக்கியம். ஓகே. அது போக இந்த ஆர்டிக்கிள்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, செக்டோரல் ட்ரெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது செக்டார் வைஸ் எப்படி ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு. இதுல புவரா பெர்ஃபார்ம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மைனிங், இரிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார்மா, ஆட்டோமொபைல்ஸ் வந்து ரெட்யூஸ் ஆயிருக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கு. 0.8% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கண்ட்ரில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து 39.3% வந்து என்ன ஆயிருக்கு? இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 44.2% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல குரோத். அதுக்கடுத்து ஸ்டேட் வைஸ் ட்ரெண்ட் பார்த்தோம்னா, இந்த ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணதுல ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இவங்களோட நியூ ப்ராஜெக்ட் அவுட்லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 லேக் க்ரோர் வந்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு. தேர்ட் இடத்துல வந்து குஜராத் இருக்கு. ஸோ இதுல ஒரு பிட்டர் ட்ரூத் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து டாப் 10ல இருந்து வெளியே போயிருச்சு. ஓகே. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பெருசா வரல. திஸ் இஸ் அ ஸ்டீப் டிக்ளைன்.
அண்ட் இது வந்து தமிழ்நாடுக்கு டெஃபினட்டா ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன். ஓகே. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரீஸ்ல மெகா ப்ராஜெக்ட்டுக்கான எண்ணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஓகே. அது போக இந்த ஆர்டிக்கிள்ல எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது 2025, 2026ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து ரிவைவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு ஹோப்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. ஸோ எதனால வந்து ரிவைவ் ஆகலான்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் ஹார்ஸான சிச்சுவேஷன்ல இருந்தது. இப்போ வந்து ஈஸ் ஆயிட்டு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் பாலிசிஸ் வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து ஃபேவரபிளா மாத்திட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து கோர் செக்டார்ஸ்ல வந்து கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனியோட கான்ஃபிடன்ஸ வந்து இன்கிரீஸ் பண்றதுனால, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து கூடும். பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் பேஜ்ல வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கிள். யுஜி அட்மிஷன்ஸ் எலாஸ்டிசிட்டி இன் கோட்டா ஹாஸ் ஹெல்ப்ட் அருந்ததியர்ஸ் இன் ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ரீசென்ட்டா ஹிந்து நியூஸ் பேப்பர் அவங்களோட சார்புல ஒரு ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிஐல இருந்து கிடைச்சிருக்கிற டேட்டா. ஸோ இந்த டேட்டா மூலியமா என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரில ரிசர்வேஷன் குடுக்குறோம் இல்லையா? அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். கவர்ன்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் இருக்கு. ஆனா இந்த ரிசர்வேஷன் வந்து நம்ம இந்தியால எப்படி குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட்க்குனாலே இதுதான் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் தான். இந்த லிஸ்ட்ல நெறைய கேஸ்ட் வந்து இருக்கும். அதுல எல்லா கேஸ்ட்டும் ஈக்குவலா பேக்வர்ட்னஸ வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சில கேஸ்ட் வந்து எஸ்சி கம்யூனிட்டிலயே அட்வான்ஸா இருப்பாங்க. சில கேஸ்ட் வந்து இன்னுமே பேக்வர்டா இருப்பாங்க. அப்ப இந்த ரிசர்வேஷன் பாலிசிய பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல கிரீமி லேயர் கான்செப்ட் வந்து கொண்டு வரணும். அதாவது சப் கிளாசிஃபிகேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த வேரியிங் பேக்வர்ட்னஸ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிலயே மோஸ்ட் வல்னரபிள் இருப்பாங்க பாருங்க. லைக் தமிழ்நாட்டுல வந்து அருந்ததியர் கம்யூனிட்டி இருக்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல இப்பதான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஆல்ரெடி இத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத கன்சாலிடேட் பண்ற மாதிரி தான் இந்த டேட்டா இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து சப் கிளாசிஃபிகேஷன் கோட்டால பிரையாரிட்டி குடுத்தனால, கவர்ன்மெண்ட் பாலிசிய வந்து செட் பண்ணனால, இந்த யுஜி அட்மிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் காஸ்ட்டோட என்ரோல்மென்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுதான் இந்த டேட்டால குடுத்திருக்காங்க. மத்தபடி இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த எஃபோர்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரில இப்ப என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அது வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது நம்மளோட தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட இந்த எஃபோர்ட் வந்து இது இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் எஃபோர்ட். எப்பவுமே தமிழ்நாடு இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு வர்றப்போ ஃபோர் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ரிசர்வேஷன் வந்து குடுக்குறோம். லிமிட்டுக்கு மேல. ஏன்னா தமிழ்நாடுல ரூல் பண்ற கவர்ன்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலி தே அப்ஹோல்ட் தி சோஷியல் ஈக்விட்டி. ஈவன் 1921ல கூட புரோவின்ஷியல் கவர்ன்மெண்ட் பிரிட்டிஷ் ரூல்ல கூட ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் பண்றப்போ மெட்ராஸ் பிரசிடென்சில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் பாலிசி வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் தமிழ்நாடு வந்து இதுல ஃபோர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ரீசென்ட்டா நம்மளோட கண்ட்ரில என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஷெட்யூல் காஸ்ட்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கண்ண மூடிட்டு ரிசர்வேஷன் வந்து குடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஓபிசின்னு எடுத்துக்கோங்களேன். ஓபிசில வந்து பார்த்தீங்கன்னா, கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அதுல பேக்வர்ட்னஸ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அந்த கிரீமி லேயர்ல வர்ற பீப்பிள்க்குலாம் ரிசர்வேஷன் வந்து நம்ம குடுக்குறதில்ல. இதே மாதிரி தான் ஷெட்யூல் காஸ்ட்க்கும் குடுக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அத அப்ஹோல்ட் பண்ற மாதிரி போன மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவிந்தர் சிங் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இந்த கேஸ்ல வந்து ஸோ நம்மளோட ரிட்டயர்டு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார் இல்லையா? சந்திரசூட். ஸோ அவரு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மென்ட் வந்து குடுத்துட்டு போனாரு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த சப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ஷெட்யூல் காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த கிரீமி லேயர் அதாவது ஒரு காஸ்ட் இருக்குன்னா, அந்த காஸ்ட்டுக்குள்ள நம்ம கிளாசிஃபை பண்ணணும். பேக்வர்ட்னஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு இந்த கிரீமி லேயர்ன்ற கான்செப்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மென்ட்ல தான். அதாவது இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் என்.எம். தாமஸ் 1975ல. அதுக்கடுத்து இந்திரா சாஹ்னி கேஸ் 1992ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசில கிரீமி லேயர் கான்செப்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த கிரீமி லேயர்ல வர்ற பீப்பிள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு இந்திரா சாஹ்னி கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஈவி சின்னையா கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீமி லேயர் கான்செப்ட் வந்து இட்ஸ் அ வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகிள் 341 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஜர்னல் சிங் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வயலேட்டிவ்லாம் கிடையாது அப்படின்னு ஜட்ஜ்மென்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024ல இந்த தேவிந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்திரா சாஹ்னி ஜட்ஜ்மென்ட்ட வந்து அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது எந்த விதத்திலயும் வயலேட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மென்ட் குடுத்திருப்பாங்க. இப்போ வந்து யூனியன் கவர்ன்மெண்ட் அண்ட் அதர் ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம்? சப் கிளாசிஃபிகேஷன் மூலியமா அவங்களோட கவர்ன்மெண்ட் பாலிசிய வந்து அலைன் பண்ணி ரிசர்வேஷன வந்து மார்ஜினலைஸ்ட்லயும் மோஸ்ட் மார்ஜினலைஸ்ட் பீப்பிள்க்கு வந்து என்ன பண்ணலாம்? இன்கிரீஸ்டு ரிசர்வேஷன் வந்து குடுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் தமிழ்நாடு அண்ட் அதுக்கு ப்ரூஃப் தான் இந்த டேட்டா. ஓகே. அப்போ இந்த சப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எசென்சியல். இந்த கேஸ்ல இந்த பர்ட்டிகுலர் கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க
கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு 3 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட ஆன்ஸர வந்து எஃபெக்டிவா குடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்விசிபிள் மோனோலித் கிடையாது. அது வந்து ஒரு என்டிட்டி கிடையாது. அதுக்குள்ள மல்டிபிள் கேஸ்ட் இருக்கு. அத தான் வந்து சிஜே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இத வந்து ஒரு ஹெட்ரோஜீனஸ் குரூப் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. மல்டிபிள் கேஸ்ட் வந்து இதுல இருக்கு. வித் வேரியிங் டிகிரி ஆஃப் பேக்வர்ட்னஸ். எல்லாரும் ஈக்குவல் கிடையாது. அப்போ கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, ரேஷனல் பிரின்சிபிள் மூலியமா என்ன பண்ணலாம், ரிசர்வேஷன்ஸ் வந்து இந்த சப் கிளாசிஃபை பண்ணப்பட்ட கேஸ்ட்டுக்கு வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் ரேஷனல் பிரின்சிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அது ரேஷனலா இருக்கு அப்படின்னா, நம்ம அத டேட்டா வச்சு தான் அந்த முடிவு எடுப்போம். அதுதான் ரேஷனல். இப்போ ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி வந்து அவங்க பேக்வர்ட்னஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு வந்து டேட்டா வேணும். டேட்டாவோட அந்த பாலிசி மெஷர் அவங்க எடுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா வெஸ்ட் பெங்காலோட கவர்ன்மென்ட்டோட அந்த பாலிசி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது முஸ்லீம் மைனாரிட்டீஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்க, இன்கிரீஸ்டு ரிசர்வேஷன் குடுத்தாங்க. அத சேலஞ்ச் பண்ணி அத வந்து நல்லிஃபை பண்ணாங்க. எதுக்காக நல்லிஃபை பண்ணாங்க? கோர்ட் இது வந்து ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான். ஸோ கோர்ட் எதுக்காக இத நல்லிஃபை பண்ணணும்? ஏன்னா, இது அவங்க வந்து ரேஷனல் பிரின்சிபிள் வந்து ஃபாலோ பண்ணல. அந்த பர்ட்டிகுலர் முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து எந்த அளவுக்கு பேக்வர்ட்னஸ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான டேட்டா என்ன அப்படின்ற டேட்டா இல்லாம டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த மேட்டர்ல வந்து ரேஷனல் பிரின்சிபிள ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் பிஎம் மென்ஷன்ஸ் ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் வொர்க் இன் லேட்டஸ்ட் மன் கி பாத். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்ராஸ் ஐஐடி அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அத வந்து மன் கி பாத்ல வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இது வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகம் நம்மளோட எக்ஸாம்க்கு. ஸோ அது எக்ஸ்டெம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இத வந்து உங்களுக்கு நான் கன்டெக்ஸ்டுவலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது போன மாசம் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இஸ்ரோ வந்து போயம் 4 வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா? அதாவது பிஎஸ்எல்வியோட அ லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து யூசுவலா வேஸ்ட்டா போயிரும். அத வேஸ்ட் பண்ண விடாம அத வந்து என்ன பண்ணலாம்? மைக்ரோ கிராவிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அத வந்து பர்ப்பஸ வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இது மூலியமா ஸ்பேஸ்ல அண்டர் மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன்ல நம்ம சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி அதுக்கான டேட்டா வந்து நம்ம கண்ட்ரில வந்து அவைலபிள் ஆகும் இனிமே. யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அவங்க இந்த ரிசர்ச்சுக்குலாம். அவங்களுக்கு டேட்டா ஈஸியா கிடைக்கும். பட் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா, நம்மளால இப்போ போயிட்டு நம்ம கண்ட்ரியால என்ன பண்ண முடியாது? ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் பில்ட் பண்ண முடியாது. அப்படியே நம்ம இப்ப பிளான் பண்ணாலும், இப்ப இத பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு நெறைய நாள் ஆகும். ஆனா நம்ம ககன்யான் மிஷன்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். மேண்டு மிஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ்ல செட்டில்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்ப அப்படி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நெறைய எக்விப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸ்பேஸ்ல சர்வைவ் ஆக. அப்போ இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல எக்விப்மெண்ட்ஸ் பில்ட் பண்ணணும்னா, நமக்கு டேட்டா தேவை. அந்த டேட்டாக்காக தான் போயம் 4 வந்து என்ன பண்ணாங்க? லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அதுல ஒரு பீ பிளான்ட்ட வந்து வளர்த்தும் காமிச்சாங்க. அப்ப நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இந்த டேட்டா வந்து கிடைச்சிரும். ஓகே. அப்ப இந்த டேட்டா கிடைச்சா மட்டும் நமக்கு போதுமா? இந்த டேட்டாவ வச்சு அடுத்து நம்ம இன்னோவேஷன்ஸ் பண்ணணும். ஏன்னா, இந்த ஸ்பேஸ் செட்டில்மெண்ட்டுக்கான எக்விப்மெண்ட்ஸ வந்து நம்ம அதர் கண்ட்ரீஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்க முடியாது, டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. நமக்கு நம்ம இண்டிஜினஸா டெவலப் பண்ணணும். அப்போ இத வந்து சப்போர்ட் பண்ற மாரி தான் ஐஐடி மெட்ராஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெம் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் சென்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல இனிமே இந்த டேட்டாஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்னோவேஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஃபியூச்சர்ல மேன்டு மிஷனா இருக்கட்டும், ஸ்பேஸ் செட்டில்மெண்ட்ஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இதுதான் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் சென்டர். தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற லீட் ஆர்டிக்கிள் சர்ஜ் இன் ரேடிக்கல் கவர்மெண்ட்ஸ் த ஹோப் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் வந்து நம்மளோட எக்ஸாம்க்கு வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஸோ இது வந்து நமக்கு பெருசா தேவையில்ல. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் எனஃப். அதே மாரி தான் இந்த ஆர்டிக்கிளும் இதுவும் நமக்கு தேவையில்ல. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, பியூர்லி ஒப்பீனியன் பேஸ்ட் ஆர்டிக்கிள். த ஹிஸ்டாரியன் மஸ்ட் நோட் தட் த பாஸ்ட் ஹஸ் மெனி லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளோட எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு இருந்தா இது நல்லது. ஸோ அதனால இந்த ஆர்டிக்கிள நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட ஹிஸ்டரி புரொஃபசர். ஸோ இவரோட ஒப்பீனியன் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப யூசுவலா ஹிஸ்டரிய நம்ம ஸ்டடி பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியன் ஹிஸ்டரி எடுத்துக்கோங்க. இந்தியன் ஹிஸ்டரிய நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா, அத கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நமக்கு சில எவிடன்ஸ் தேவை. ஸோ இந்த எவிடன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆர்க்கியாலாஜிக்கல் எவிடன்ஸா இருக்கலாம். அதாவது அந்த காலத்துல பீப்பிள் யூஸ் பண்ண திங்ஸ். ஸோ அத வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எவிடன்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், ஹிஸ்டரிய வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இத 2 பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹிஸ்டரிய வந்து ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ஹிஸ்டரிய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்து தேவை. அப்ப இந்த எவிடன்ஸ வந்து நம்ம எப்படி செட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு ப்ரெமைஸ் வந்து நம்ம வச்சிருப்போம். இந்த ப்ரெமைஸ வந்து யாரு குடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ரூல். ஓகே. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டீஸ் தான் வந்து செட் பண்ணுவாங்க. எதுக்கு
எதுக்காக செட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மெத்தட். அதாவது இது வந்து ஒரு டிசிப்ளின்டு மெத்தட். இந்த மெத்தட்ல தான் வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து எவிடன்ஸ கேதர் பண்ணி, இந்த உலகத்துக்கு வந்து அந்த நாலேட்ஜ வந்து கொண்டு வரணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாலேட்ஜ கொண்டு வர்றது வந்து ஹிஸ்டாரியன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். அப்போ அவங்க இந்த செட் ஆஃப் ப்ரிமைஸ்க்குள்ள தான் அவங்க என்ன பண்ணணும், ஆக்ட் ஆகும். அப்ப இந்த செட் ஆஃப் ப்ரிமைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணி, அந்த டேட்டாலருந்து நம்ம இன்ஃபர் பண்ணணும். அத வந்து என்ன பண்ணணும், கவுண்டர் கொஸ்டின் பண்ணணும். அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஃபரன்ஸ் தான் முக்கியம். டேட்டா பேஸ்ட் இன்ஃபரன்ஸ் தான் முக்கியம். இத வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அசம்ப்ஷன்ல கொண்டு போகக்கூடாது. ஓகே. ஈவன் நம்மளோட யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல சிசாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட்ட தான் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து அஸ்யூம் பண்றீங்களா, இன்ஃபர் பண்றீங்களா, அதோட ப்ரிமைஸ் என்ன? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸே வரும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டியோட ஸ்டாண்டர்ட். ஆனா, இப்ப இந்த புரொஃபசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹிஸ்டரிக்கு வந்து இந்த ப்ரிமைஸ்க்குள்ள ஒர்க் ஆகுறோம் இல்லையா? இது மட்டும் ஒரு லேயர் கிடையாது. மல்டிபிள் லேயர் இருக்குன்னாரு. ஸோ அது என்ன மல்டிபிள் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஆர்க்கியாலாஜிக்கல் எவிடன்ஸ், ரிட்டன் ரெக்கார்ட் இத பேஸ் பண்ணி தானே ஹிஸ்டரிய கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இதுக்கு மேல இன்னொரு ஒரு சோர்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பாப்புலர் மெமரி. பாப்புலர் மெமரினா, மக்கள் வந்து செவிவழி செய்தியா கொண்டு போவாங்க. ஒரு ஜெனரேஷன் டூ இன்னொரு ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க, கதையா கொண்டு போவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலர் மெமரி. ஸோ அந்த பாப்புலர் மெமரிக்கு வந்து சில எக்ஸாம்பிள்லாம் குடுத்திருக்காரு. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணணும், எவிடன்ஸா கன்சிடர் பண்ணி, இத வந்து என்ன பண்ணணும், இந்த ப்ரிமைஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரு இப்படி டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பாப்ரி மஸ்ஜித் வந்து டெமாலிஷ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து 2019ல சுப்ரீம் கோர்ட் வந்து குடுத்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாப்ரி மஸ்ஜித் அங்க இருந்ததுக்கான எவிடன்ஸஸ் வந்து கிடைக்கல அவங்களுக்கு. அதுக்கான டேட்டா வந்து இல்ல. இந்த இடத்துல ராமர் பொறந்தாரு அப்படின்னு எந்த விதமான டேட்டாவும் இல்ல. ஆனா எத வச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து இடத்த வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்புலர் மெமரிய வச்சு தான். எவிடன்ஸ வச்சு கிடையாது. அப்போ இது வந்து ட்ரையம்ப் ஓவர் எவிடன்ஸ் பேஸ்டு ஹிஸ்டரி அப்படின்றத ப்ரூவ் பண்றது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். அதனால நம்ம இன்னுமே ஃபியூச்சர்ல இந்த ஹிஸ்டரிய நம்ம ஸ்டடி பண்றப்போ, ஆர்க்கியாலாஜிக்கல் எவிடன்ஸ் அண்ட் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் அது போக பாப்புலர் மெமரியும் என்ன பண்ணணும், நம்ம எவிடன்ஸா சேர்த்துக்கணும். இன்னொரு லேயரும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, பாப்புலர் மெமரினா ஈவன் ராமாயணா, மகாபாரதத்துல கூட மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கு பாப்புலர் மெமரியா. அது கூட நம்ம சேர்க்க வேண்டியது வரும். ஸோ இது எந்த அளவுக்கு லாஜிக்ன்னு தெரியல. பட் ஸோ ஹி இஸ் அ ரினவுண்ட் ப்ரொஃபசர் ஃப்ரம் த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. ஸோ இத வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் ரீகாஸ்டிங் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் குடுத்திருக்காங்க. இது நம்ம எக்ஸாம்க்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஸோ இதில எத பத்தி பேசியிருக்காங்கன்னா, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 இருக்கு இல்லையா? ஸோ இதோட பாட்டில் நெக்ஸ் என்ன? இதுக்கான சொல்யூஷன் என்ன? அப்படின்றதையும் இந்த ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் என்ன? இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? அப்படின்றது நமக்கு தெரியணும். அதாவது நம்ம கண்ட்ரில வந்து இந்த கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா? இந்த கம்பெனிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றது நம்மளோட எக்கானமிக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரில பிசினஸ் என்வைரன்மென்ட் வந்து நல்லா இருக்கணும். இப்போ அத இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அவங்க பிசினஸ் ரன் பண்றதுக்கு லோன் வாங்குவாங்க. அவங்க ஒரு வாங்குன லோன ரீபே பண்ணணும்னா, அவங்களோட பிசினஸ் வந்து நல்லா நடக்கணும். அப்படி அவங்க பிசினஸ் வந்து நல்லா நடக்கல, இல்ல அவங்களால கண்டக்ட் பண்ண முடியல பிசினஸ் அப்படின்ற பட்சத்துல, இவங்க வாங்குன லோன வந்து இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, ரீபே பண்ண முடியாது. அப்படி ரீபே பண்ண முடியல அப்படின்னா, இவங்களோட டெப்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல இவங்களுக்கு குடுத்த அந்த லோன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பேங்க் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா மாறிடும். இப்போ ஒரு பேங்க்குக்கு நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போச்சு அப்படின்னா, அது அந்த பேங்கோட டெபாசிட்டர்ஸ்க்கும் நல்லது கிடையாது. அந்த பேங்க்குக்கும் நல்லது கிடையாது. ஓவராலா நம்ம எக்கானமிக்கும் நல்லது கிடையாது. அப்போ இந்த என்பிஏ வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்? கம்பெனிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப கம்பெனிஸ் வந்து ஃபெயில் ஆறாங்கன்ன உடனே, அவங்க சொத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிற முடியாது? பேங்க் வந்து எடுத்து, அத வித்து காசு எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதும் நம்ம நாட்டுக்கு வந்து முக்கியம். அப்போ இதுக்கு என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த பேங்க்குக்கும், இந்த கம்பெனிஸ்க்கும் நடுவுல என்ன பண்ணணும்? ஒரு அக்ரீமெண்ட் வரணும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சுக்கலாம், பிரின்சிபல குறைச்சுக்கலாம். ஸோ மொத்தமா இவங்க அக்ரி பண்ண டெர்ம வந்து அப்படியே கேட்காம ஒரு ரெசல்யூஷன் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு நடுவுல ஒரு அக்ரீமென்ட்க்கு வந்துக்கலாம். அப்போ இந்த அக்ரீமென்ட்ட இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ கண்டக்ட் பண்றதுக்கு மீடியேஷனா ஒரு ப்ரொஃபஷன் தேவை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல். அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு செர்டைன் கோட் இருக்கணும். செர்டைன் ரூல் வந்து இருக்கணும். அப்பதான் இது வந்து என்ன நடக்கும்? எஃபிஷியன்ட்டா நடக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 வந்து நம்ம கொண்டு வந்தோம். நம்மளோட இந்தியாவோட பிசினஸ் என்வைரன்மென்ட்ட இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர். இப்போ ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு இத கொண்டு வந்து. அப்போ இத
இதுல வந்து என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு இத இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள்ல ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் பாட்டில் நெக்ஸ். அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க லோன ரீபே பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட அசெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், அந்த பர்ட்டிகுலர் ந பேங்க் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனா அவங்க வந்து டைரக்ட்டா என்ன பண்ணிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. ஸோ இத வந்து லீகலா தான் கொண்டு போ முடியும். லீகலா கொண்டு போணும்னா எங்க போணும்? கோர்ட்டுக்கு போணும். ஆனா கோர்ட்ல இந்தியால ஆல்ரெடி நெறைய கேஸ் பெண்டன்சி வந்து இருக்கிறனால, ஆர்டினரியா நம்மளோட ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஸோ இங்கலாம் வந்து இத வந்து டைரக்ட்டா எடுத்துட்டு போ முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேஸஸ டீல் பண்றதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ட்ரிபியூனல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். ஸோ இங்க தான் வந்து என்ன பண்ண முடியும், அவங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண முடியும். அண்ட் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலோட வேர்டிக்ட் வந்து இவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா, அடுத்து வந்து அப்பெலேட் ட்ரிபியூனல் இருக்கு இதுலயே, அவங்கட்ட போலாம். இதுலயும் செட் ஆகலனா தான் லாஸ்ட் என்ன பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட்க்கு வந்து போ முடியும். கேஸ் எடுத்துட்டு போ முடியும். இப்போ இந்த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அண்ட் அப்பெலேட் ட்ரிபியூனல் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் பர்டன் வந்து குடுக்குது. ஆல்ரெடி கம்பெனி கேஸஸ ஹியர் பண்ணணும். இதுல இந்த இன்சால்வன்சி ரிலேட்டட் கேஸஸையும் இவங்க என்ன பண்ணணும், ஹியர் பண்ணணும் அப்படின்றதுனால, இவங்களுக்கு வந்து டபுள் பர்டனா இருக்கு. அது போக இதோட மெம்பர்ஸோட நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இன்சஃபிஷியன்ட்டா இருக்குன்னு இந்த ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் அது போக இந்த பர்ட்டிகுலர் கோடுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன் ப்ராசஸ் எடுக்குறாங்க இல்லையா, அதாவது இந்த ட்ரிபியூனலுக்குலாம் கொண்டு போறதுக்கு முன்னாடி அவங்களே அந்த கம்பெனி பிளஸ் அந்த லெண்டர், பேங்க் இவங்களே என்ன பண்ணிரணும், ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துரணும். ரெசல்யூஷன் ப்ராசஸ்க்கு வந்துரணும். வர முடியாத பட்சத்தில தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க போவாங்க. அப்போ இந்த ரெசல்யூஷன்ஸ் எடுக்குறாங்க இல்லையா, இந்த ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறதுல டிலே வந்து நடக்குது. ஏன்னா இந்த கோடுல என்ன மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன் ப்ராசஸ 180 டேலேருந்து 270 டேக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது தான் மேண்டேட்டட். அதாவது எக்ஸ்பெக்டட் டேட். ஆனா போன ஃபினான்ஷியல் இயர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ரெசல்யூஷன் ப்ராசஸ வந்து முடிக்கிறதுக்கு 716 நாள் எடுத்திருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல இதுக்கு முன்னாடி எடுத்தத காட்டிலும் அதிகம். 654 நாள் இருந்திருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் நெக். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லலாம் எக்ஸ்பர்டீஸ் வந்து கிடையாது. இதுல உட்கார்ற அந்த முடிவெடுக்கிற அந்த ஜட்ஜஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் ரெசல்யூஷன் ப்ராசஸ்ல வந்து எக்ஸ்பர்டீஸ் வந்து கிடையாது. இப்போ இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. இந்த கேஸ கண்டக்ட் பண்றதுக்கு, மீடியேட் பண்றதுக்கு அந்த 2 பேருக்கும் மத்தியில. இவங்களுக்கு வந்து நம்ம கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோடு மூலியமா அவங்களோட ட்ரெய்னிங் எப்படி இருக்கணும், ப்ரொசீஜர் என்ன இருக்கணும், எல்லாமே வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்ன்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட பெர்சன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸா செலக்ட் ஆகி வருவாங்க. ஆனா அந்த கேஸ்ல டிசைட் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்டீஸ் வந்து கிடையாது. இதுதான் வந்து ஜெட் ஏர்வேஸ் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அது போக வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில ப்ரொசீஜர்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இன்எஃபிஷியன்ட்டா இருக்கு. பிளஸ் இங்க இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டபிலிட்டி இல்ல அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான என்ன ரிஃபார்ம் அப்படின்னா, என்ன பிரச்சனை பார்த்தோமோ அதுக்கான சொல்யூஷன் தான் இங்க ரிஃபார்ம். அதாவது இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அவங்களோட டொமைன் எக்ஸ்பர்டீஸ வந்து பில்ட் பண்ணணும். அண்ட் ப்ரொசீஜரல் இன்னோவேஷன் வந்து கொண்டு வரணும். அக்கவுண்டபிலிட்டிய வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்ன்றது தான் இதுல சொல்யூஷனா குடுத்துருக்காங்க. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எதெல்லாம் வருமோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.